அனைவருக்கும் வணக்கம். மக்களுக்கு நல்லது செஞ்சாங்களோ இல்லையோ, மீம் கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப வருஷமாகவே நல்லது செஞ்சுட்டு வரவங்க தான் தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க தூத்துக்குடியில் வேட்பாளராக நிற்கிறாங்க. அவங்க ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்றதை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். இது மைக் டெஸ்டிங் 1 2 3 வித் கார்த்திக். ஜி, தமிழிசை சவுந்தரராஜன் யாருன்னு தெரியுமா? பிஜேபியில் நம்ம தமிழக செயலராக ஏதோ இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபியுடைய மாநில செயலாளர். எங்களுக்கு தெரியாது. தமிழிசை யாருங்கிறது வேட்பாளர் தமிழிசை எல்லாம் தெரியும், எங்களுக்கு யாரும் தெரியாது. டிவியில் தான் பார்த்துருக்கோம், மற்றபடி ஒன்றும் தெரியாது. பிஜேபியில் அவங்க ஒரு வேட்பாளராக இருந்திருக்காங்க, அதை பற்றி தான் தெரியும். இன்னொன்று மீம்ஸ் கிரியேட்டருக்கு ஒரு வழிகாட்டியும் கூட தெரியும். எங்களுக்கு தெரியாது, அது யாருன்னே தெரியாது. தெரிஞ்சாலும் அவங்க எந்த இதையுமே ஒரு முன்ன நடவடிக்கையில் எதையும் எடுத்து இது பண்ணலை. இப்போ இந்த ஸ்டெர்லைட் பிரச்சனையில் 10-13 பேரை சுட்டு கொண்டாங்க. அவங்கெல்லாம் யார், என்ன, ஏது, எந்த ஒரு அனுதாபமோ ஒரு அதிர்ச்சியோ எந்த இதுக்குமே வரல, தெரிவிக்கலை. அது ஒரு வெறுப்பில் இருக்காங்க. அவங்க பேசினதே ரொம்ப கடுப்பாக இருக்குது எனக்கு அப்படின்னா எது சொல்லுவீங்க? எல்லாமே கடுப்பேற்றுற விஷயம் தான். அது ஒரு வார்த்தை கூட நல்ல விஷயம் கிடையாது, சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. ஒருத்தர் பார்த்தா தெரியும் இவங்களை நம்ம ஒரு பதவிக்கு வர்றதுக்கு இவங்க தகுதியானவங்களா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை பார்த்தாலே தெரியும். பட் அந்த இதுக்கு எந்த ஒரு தகுதியுமே இல்லாத ஒரு ஆள் தான் தமிழிசை. தெரியாதுல, யாருன்னே தெரியாது, எப்படி பட தெரிஞ்சதுன்னு பட முடியும். கடுப்பேற்றுற விஷயம்னா என்ன சொல்ல, ஆக்சுவலாக அவங்க பேசினாலே அப்படி தான் இருக்கும், கடுப்பேற்றுற மாதிரி தான் இருக்கும். அதனால் எல்லாமே ஒன்று தான். தாமரை மலர்ந்தே தீரும், நிச்சயமாக மலரவே செய்யாது. ஏன்னா குளத்தில் தாமரையே இல்லை. ஆக்சுவலாக தாமரை இருந்தால் தானே மலர்றதுக்கு, மக்களே இல்லை. அப்போ எப்படி அவங்க ஓட்டு போட முடியும்? அந்த மாதிரி இது வரைக்கும் மலரும் சொல்கிறாங்க, எங்கே மலர்ந்துக்குது? சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கலாம், 2000 பார்த்துட்டு தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 2 எலெக்ஷன் வந்துச்சு. இது வரைக்கும் அவங்க எதோ ஜெயிச்சதெல்லாம் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது, எங்கே ஜெயிச்சிருக்காங்கன்றது. ஸோ அதனால் அவங்க மேபி வர மாட்டாங்கன்னு. இப்போ தூத்துக்குடியில் வேட்பாளராக நிற்கிறாங்க, ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ப்ரோ, நானும் தூத்துக்குடிக்காரன் தான். கண்டிப்பாக சொல்கிறேன், தூத்துக்குடி ஜெயிச்சான்னா தூத்துக்குடியில் இருக்கிற எவனுமே உப்பு போட்டு சாப்பிடல அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். திடீர்னு ஓட்டுக்கு நிற்காங்க, ஒரு பிரச்சனை எதுனா யாருமே வந்ததில்லை. வந்தால் தானே பிரச்சனை எனக்கு வந்தவங்களுக்கு தானே ஓட்டு போட முடியும். யாரும் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க, சான்ஸே கிடையாது. இல்லை, தூத்துக்குடி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு தெரியும், இது மாதிரி நடந்தது. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க ஜெயிக்க சான்ஸ் இல்லைன்னு. அவங்க அற்ற இங்கே கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க, அவங்களுக்கு எப்படி நாங்கள் ஓட்டு போடுவோம்? எங்கள் ஸ்டெர்லைட் பிரச்சனைக்கே ஒரு ஷூட்டிங் நடந்ததுக்கு இது வரைக்கும் வருத்தம் தெரிவிக்கல, ஒரு இது தெரிவிக்கல. எந்த மூஞ்ச வச்சு இங்கே ஓட்டு கேட்க வர்றாங்கன்னே தெரியல. இந்த பொறுத்தவரைனா பிஜேபிங்கிறதுக்கு ஒரு வாய்ஸுங்கிறதே கிடையாது. அது போக ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக யாருங்க வரல, என்னன்னு கேட்கல. மோடியும் அதுக்குண்டான அனுதாபத்தை தெரிவிக்கலை. அதனால் தமிழிசை இருந்துட்டு நிற்கிது, நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கிடலை. போட மாட்டோம். எங்களுக்கு தமிழிசை வர வேண்டாம். பழனிசாமியோட அவங்களோட இதை வச்சுட்டு இவங்க மூவ் பண்ணி இங்கே வந்துட்டு நம்மளை இவங்க அரசாங்கணும்னு நினைக்கிறதுலாம் அது முடியாத காரியம். அப்படி ஒரு சான்ஸை வர்றதுக்கு நாங்கள் விடவும் மாட்டோம், ஓட்டு போட மாட்டோம். அவங்க எதுவுமே செய்யலையே, ஊருக்கே வரலையே, தூத்துக்குடி பக்கமே வரலையே. இந்த 13 பேர் சுட்டு பண்ணதில் யாருமே வரல, பார்க்க வரல. எடப்பாடியும் வரல, தமிழிசையும் வரல. அவங்க என்னை பொறுத்தவரைக்கும் ஜெயிக்க மாட்டாங்க. ஆக்சுவலி தூத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனை தெரியும். ஸ்டெர்லைட்டு எதிராக இருந்தாங்க, போனாங்க. அதே இடத்து அதிலே நிற்கிறாங்க, சான்ஸே கிடையாது. இந்த பெமிஸுங்கிற சொல்லும்போது இது தமிழிசையினே உருவாக்கப்பட்டது மாதிரி தான். ஏன்னா அதுக்காகவே அவங்க பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். தமிழிசை என்னன்னே தெரியாது. அவங்க 13 பேரை சுட்டு கொண்டிருக்காங்க. அவங்க வந்ததும் கிடையாது, போனதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. எந்த கதைக்குமே அவங்க வாரதே கிடையாதுங்க. அதிமுக சுயேட்சையாக நின்றுருந்தா கூட வந்திருக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் இந்த வீணா போன பிஜேபியை சேர்த்து கண்டிப்பாக மண்ணள்ளி போடுறதை நினச்சிட்டாங்க அவங்க கட்சி மேலே. கண்டிப்பாக நான் சொல்கிறேன், தாமரை மலரவே செய்யாது. இதுக்கு முன்னாடியாவது குளத்தில் கொஞ்சம் தாமரையாவது கிடந்துச்சு, பட் அவங்க வந்த பிறகு தாமரையே இல்லை. அதனால் இந்த ஆட்சி மாறினால் உண்மையாக நல்லா இருக்கும்ன்ற ஒரு மக்களுடைய இதுலேயும் என்னுடைய ஒரு பங்களிப்பும் இருக்குது. அவங்க பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கோ இதுக்குமே அவங்க கொண்டு போனது கிடையாது. ஸ்டெர்லைட் ஆலயத்தை பொறுத்தவரை இவ்வளோத்துக்குள்ள மக்களுடைய சாவுக்கு காரணமே முக்கியத்துவம் அவங்க தான். இன்னும் மோடி ஆட்சி நல்லாவே இல்லை, அதனால எங்களுக்கு அது வேண்டாம். ஹலோ, லைக் டெஸ்டிங். ஹலோ, 1 2